பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம் என கூறி ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது மிக்சர் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறாரா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவை சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வழக்கறிஞர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை அளித்தனர். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாகவும் குழந்தைகளை அச்சத்துடன் பாதுகாத்து வைக்க வேண்டிய நிலையில் உள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் வேதனை தெரிவித்தனர். பெண்களுக்கு இங்க ரொம்ப பாதுகாப்பே இல்ல. சின்ன குழந்தைங்களை முதற்கொண்டு என்னால வெளியே விட முடியல, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட விட முடியல. எப்படி நாங்க பெண்களை விடுறது? குழந்தைங்களை எப்படி விடுறது? எத்தனை குழந்தைங்களுக்கு இது நடக்குது? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? பெருசா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கடுமையான தண்டனை கொடுத்தாதான் அடுத்து செய்ய பெண்கள் தொடரணும்னு நினைக்கிறவனுக்கு பயம் வரணும். என்ன தண்டனை அளிக்க போறீங்க? மரண தண்டனை அளிக்கணும், சீக்கிரமா கொடுக்கணும். எந்த பெண்களையும் ஆண்கள் தொடரணும்னு நினைக்கவே கூடாது. ஒரு சின்ன குழந்தைய எங்களால பாதுகாக்க முடியல. இப்ப இருக்க அரசு எதை வலியுறுத்தி அரசு ஆட்சி அமைச்சாங்கன்னா முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் நாங்க. ஆனா எந்த ஒரு இதுகள் அமைச்சர்கிட்ட அதே கேள்வி கேட்ட அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி மட்டும் கேளுங்க, இது அரசமேட்டு பேசும், அரசியல் அப்புறம் பேசணும். அந்த அரசியல் என்னங்க, மக்களை பாதுகாக்கிறதாங்க அரசாங்கத்தோட வேலை. அந்த அரச மக்களை அப்படியே இது பண்ணிட்டாங்க. பெண்களுக்கு ஒரு சதவீதம் இதுல இப்ப இருக்க முதலமைச்சர் வெறும் உட்காந்து மிச்சர் சாப்பிடாரே தவிர்த்து அவர் பெண்கள் மீதும் மாணவர்கள் மீதும் குழந்தைகள் மீது எந்த ஒரு அக்கறை மேல பாதுகாப்பு இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம் என கூறி ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது மிக்சர் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறாரா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவை சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வழக்கறிஞர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை அளித்தனர். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாகவும் குழந்தைகளை அச்சத்துடன் பாதுகாத்து வைக்க வேண்டிய நிலையில் உள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் வேதனை தெரிவித்தனர். பெண்களுக்கு இங்க ரொம்ப பாதுகாப்பே இல்ல. சின்ன குழந்தைங்களை முதற்கொண்டு என்னால வெளியே விட முடியல, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட விட முடியல. எப்படி நாங்க பெண்களை விடுறது? குழந்தைங்களை எப்படி விடுறது? எத்தனை குழந்தைங்களுக்கு இது நடக்குது? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? பெருசா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கடுமையான தண்டனை கொடுத்தாதான் அடுத்து செய்ய பெண்கள் தொடரணும்னு நினைக்கிறவனுக்கு பயம் வரணும். என்ன தண்டனை அளிக்க போறீங்க? மரண தண்டனை அளிக்கணும், சீக்கிரமா கொடுக்கணும். எந்த பெண்களையும் ஆண்கள் தொடரணும்னு நினைக்கவே கூடாது. ஒரு சின்ன குழந்தைய எங்களால பாதுகாக்க முடியல. இப்ப இருக்க அரசு எதை வலியுறுத்தி அரசு ஆட்சி அமைச்சாங்கன்னா முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் நாங்க. ஆனா எந்த ஒரு இதுகள் அமைச்சர்கிட்ட அதே கேள்வி கேட்ட அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி மட்டும் கேளுங்க, இது அரசமேட்டு பேசும், அரசியல் அப்புறம் பேசணும். அந்த அரசியல் என்னங்க, மக்களை பாதுகாக்கிறதாங்க அரசாங்கத்தோட வேலை. அந்த அரச மக்களை அப்படியே இது பண்ணிட்டாங்க. பெண்களுக்கு ஒரு சதவீதம் இதுல இப்ப இருக்க முதலமைச்சர் வெறும் உட்காந்து மிச்சர் சாப்பிடாரே தவிர்த்து அவர் பெண்கள் மீதும் மாணவர்கள் மீதும் குழந்தைகள் மீது எந்த ஒரு அக்கறை மேல பாதுகாப்பு இல்ல.